بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم: أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم. صدق الله المولانا العلي العظيم. நாம் வாசித்த இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சிலர்களை பற்றி இப்படி சொல்லுவான்: உலாஇகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவர்கள். லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபித்திருக்கிறான், சபித்து விட்டான் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ்வே சொல்லி தருவான். அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவர்கள், இது ஒன்று. அதே மாதிரி அசம்மஹும், அவர்களை அல்லாஹ் செவிடர்களாகவும், வஅமா அபுசாரஹும், அவர்களை பார்வை குருடர்களாகவும் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் அப்படின்னு 3 விதமான தண்டனைகள் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி தருவான். நாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணி பார்த்துக்கிடணும். அதுக்காக வேண்டி இந்த ஒரு சிறிய ஆயத்து என்று இது சூரா முஹம்மத் அப்படிங்கிற சூறால, அதான் 47வது சூறா 23வது வசனம். உலாஇகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா சபித்து விட்டான். ஃபஅஸம்மஹும், அவர்களை செவிடர்களாகவும் ஆக்கிவிட்டான். வஅமா அபுசாரஹும், அவர்களை பார்வை குருடர்களாகவும் ஆக்கிவிட்டான் அப்படிங்கிற செய்தி இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லப்படுது. இது யாரை சொல்றான் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்தோம்னு சொன்னால், மேலே சில விதமான பாவங்கள் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான பாவங்களாக அல்லாஹ் பட்டியல் போட்டுக்கிட்டே வருவான். அந்த பட்டியல்களில் இடம்பெறக்கூடியது, இதற்கு முன்னாடி உண்டான வசனங்களை பார்த்தோம்னா, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்துவிட்டால் அவர்கள் தங்களுடைய உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள்ங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லுவார். உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் உலாஇகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்களைத்தான் அல்லாஹ் சபித்து விட்டான். வஅமா அபுசாரஹும் வஅஸம்மஹும் வஅமா அபுசாரஹும், அவர்களை அல்லாஹ் செவிடர்களாகவும் பார்வை குருடர்களாகவும் ஆக்கிவிட்டான்ங்கிற செய்தி யாரை பற்றி சொல்லப்படுதுங்கிறத நாமளே இலகுவாக புரிந்து கொள்ளலாம். உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கு உண்டான செய்தி இந்த ஆயத்தில் சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், இறைவனுடைய சாபம், அந்த சாபத்தோடு நம்மளுக்கு உண்டான உடல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் இங்கு குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுக்கணும். அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கினவன் எந்த காலத்திலையும் என்ன செய்ய போறதில்லை, உருப்பட போறதில்லை அப்படிங்கிறத இலகுவாக விளங்கி கொள்ளலாம். நல்ல சகவாசம், நல்ல நண்பர்கள் இல்லாதவர்கள், கெட்ட நண்பர்களோடு பழகக்கூடியவர்களை பார்த்து வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க, நீ எல்லாம் எங்க உருப்பட போறன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? இப்போ அது மாதிரி உண்டான வாசகத்தை அல்லாஹ் இங்கு பயன்படுத்துகிறான். இறைவனின் சாபத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றான்ல. அது மட்டும் இல்ல, அசம்மஹும், அவர்களை செவிடர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். நல்லது எது சொன்னாலும் உங்களுக்கு காதுல போய் சேராது, என்னத்தை சொன்னாலும் அவர்களுடைய உள்ளத்தை போய் அது தொடாது அப்படிங்கிறத அல்லாஹ் அந்த வாசகத்தின் மூலம் தெளிவுபடுத்துவான். யார் உறவுகளை துண்டிக்கிறார்களோ அவர்கள் உருப்பட மாட்டாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அவங்களுக்கு காதுல ஏறாது. அவர்கள் நல்ல விஷயங்களை நல்லதாக பார்க்கவும் மாட்டாங்க. அவர்கள் பார்வை குருடர்களாகவும் இருக்கிறார்கள்ங்கிற செய்தியை நமக்கு இந்த வசனம் ரொம்ப தெளிவாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு இந்த ஆயத்தை அப்படியே ஆகிரத்தினுடைய தொடர்பாகவும் நாம் தொடர்பு படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதாகவும் நமக்கு இமாம்கள் தஃப்சீர் கலை வல்லுநர்கள் சொல்லி தருவாங்க. எவர்கள் உலகத்துல இந்த மாதிரி எல்லாம் உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஆகிரத்தில் அல்லாஹ்வுடைய சாபம் மட்டும்தான் மிஞ்சும். அவர்களுக்கு ஆகிரத்தில் அவங்க உண்மையிலேயே செவிடர்களாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அவர்கள் பார்வை குருடர்களாகவும் கியாமத்தில் எழுப்பப்படுவாங்கங்கிற செய்தி. இது எதற்குண்டான
தண்டனையாக கிடைக்குங்கிறத பத்தி சொல்லும் பொழுது உலகத்துல உறவுகளை துண்டித்தவர்கள் ஆகிரத்துல இப்படி வருவாங்கங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்வதாகவும் இந்த ஆயத்திற்கு விளக்கங்களை பெருமக்கள் சொல்லி தருவாங்க. ஆக ஆகிரத்தோடு தொடர்பு படுத்தினாலும் சரி அல்லது இந்த உலகத்தோடு இந்த ஆயத்தை தொடர்பு படுத்தினாலும் சரி, குறிப்பு இந்த 3 தண்டனைகள் உண்டுங்கிறது நிச்சயம்தாங்கிறத நமக்கு இந்த வசனம் தெளிவுபடுத்தும். அல்லாஹ் இப்பேற்பட்ட பேநசீபுள்ள நபர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள் புரிவானாக. வஹத்தி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.